பெரியவர் கூறி நாம் பின்பற்றாத என்னென்ன பின்பற்றவில்லை என்பது லிஸ்ட்டு ஒன்று. அதை நான் முழுக்க படிக்கப் போவதில்லை. அந்தணர்கள் வெளிநாடு கடல் கடந்து செல்ல வேண்டாம் என்று சொன்னார். எல்லாம் போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம். வரதட்சணை வாங்கக்கூடாது என்று சொன்னார். வாங்கினோம். இப்போ அது இல்லை. இப்போ பெண்ணுக்கெல்லாம் வரதட்சணை கிடைக்காது. ஆண்கள் தான் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும். அது வேறு. வரதட்சணை என்பது அவர் காலத்தில் இருந்தது. அதையும் நம்ம பின்பற்றவில்லை. பட்டுப்புடவை கட்ட வேண்டாம் என்று சொன்னார். ஏன்னா பட்டு புழுக்கள் அதில் இருக்குது, ஜீவஹிம்சை கூடாது என்று. சாதாரண விஷயங்கள் கூட பின்பற்றவில்லை என்று ஆதங்கப்பட்டார். காபி சாப்பிடக்கூடாது என்றார். ஏன்னா வேதம் படித்தவர்கள் காபி சாப்பிட்டாங்கன்னா காஃபியில் இருக்கிற கஃபைன் என்ற ஒரு பொருள் நினைவாற்றலை குறைத்து விடும், அதுக்காக சாப்பிட வேண்டும் என்று சொன்னார். காஞ்சிபுரம் காஃபி என்பதை உருவாக்கினதே அந்தணர்கள் தான், உங்களுக்கு தெரியும். அது ஒன்று. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு உபன்யாசம் பற்றியோ ஒரு சின்ன ஒரு பேம்ப்ளெட்டோ போடும்போது குருமார்களுடைய படங்களை அதை பிரிண்ட் பண்ணாதேன்னு சொன்னார் அவர். ஏன் சொன்னார்னா, அந்த பிட் நோட்டீஸில் போடுறோம் இல்லையா, ஒரு படத்தை போட்டோன்னே அந்த எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறம்போது சில பேர் அலட்சியமாக குப்பை தொட்டியில் போடுவாங்க, சில பேர் கசைக்கு போடுவாங்க, அதில் பயன்படுத்துவாங்க. இதனால் ஒரு குருமார்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவம் இன்றைக்கி கூட அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல.